கடவுளை விட கடவுள் நாமத்திற்கே அதிக சக்தி உண்டு என்று ஞானிகள் சொல்வார்கள். நமச்சிவாய, ஓம் நமோ நாராயணா போன்ற நாமங்களே வலிமையான மந்திரங்கள். அந்த ஓம் நமோ நாராயணா நாமத்தை உச்சரித்ததால் தான் பிரகலாதன் நரசிம்மரை வரவழைத்தான். அதையே மோட்சத்திற்கான வழி என்று உணர்ந்த ஸ்ரீ ராமானுஜர் அதை திருக்கோஷ்டியூர் கோயில் கோபுரத்திலிருந்து உலகமே கேட்க உறக்கச் சொன்னார். அதேபோல் ராமநாமத்திற்கும் அளவில்லா மகிமை உண்டு. ராமநாமம் சொல்லியே ஆஞ்சநேயர் கடலை தாண்டினார். அதை எப்போதும் ஜெபித்ததால் தான் அவர் எல்லையற்ற வலிமை கொண்ட சிரஞ்சீவியாக விளங்குகிறார். இந்த ராமநாம மகிமையை உணர்த்த ஒரு அதிசய கதை உண்டு. ஒரு ஊரில் பாவங்கள் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மூர்க்கன் இருந்தான். ஒரு நாள் ராமநாம பஜனை அவன் மனதை ஈர்த்தத. பக்தியோ அறிவோ இல்லாத அவன் ஒரு ஞானியின் சொல்லை கேட்டு ஒரே ஒரு முறை மனம் முருக ராமா என்று சொன்னான். பின்னர் அதை மறந்து பழைய வாழ்க்கைக்கு திரும்பினான். இறந்த பின் அவன் ஆத்மா யமதர்மன் முன் நிறுத்தப்பட பாவங்கள் அதிகம் இருந்தாலும் ஒரே ஒரு ராமநாம புண்ணியம் இருப்பது தெரிய வந்தது. அதற்கான பலனை கேட்டபோது, ராமநாமத்திற்கு ஈடாக எது இருக்கிறது என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள் என்றான். யமதர்மன், இந்திரன், பிரம்மா என அனைவரிடமும் கேட்டும் அதன் மதிப்பை யாராலும் கூற முடியாமல் இறுதியில் யமன், இந்திரன், பிரம்மா மூவரும் பல்லக்கு சுமந்து வைகுண்டம் வந்தனர். இதை கண்ட மகாவிஷ்ணு சிரித்துக்கொண்டு, ஒரு ஜீவனுக்காக நீங்கள் மூவரும் பல்லக்கு சுமந்து வந்ததே ராமநாம மகிமையின் சான்று என்று கூறி அந்த ஆத்மாவை தன்னுடன் இணைத்து மோட்சம் அளித்தாராம். இதுதான் பக்தியின் ரகசியம். இதுதான் ராமநாமத்தின் அதிசய மகிமை.